தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை மறுநாள் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென் மாநிலங்களில் வரும் வாரம் பரவலாக மழை பெய்யும் என்றும் கணிப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடை காலத்தில் வீட்டிலிருந்தாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் அருந்தாவிட்டால் மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. சென்னையில் முதல்வர் விஜயுடன் கலைஞரின் வரலாற்று சாதனைகளை சமூக வலைதளங்களில் காணொலியாக பரப்புங்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி தொண்டர்களுக்கு திமுக அறிவுறுத்தல். துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம். தற்போதைய சூழலை எண்ணி எந்த அச்சத்துக்கும் பதற்றத்துக்கும் ஆளாக வேண்டாம் என தொண்டர்களுக்கு கே. பழனிசாமி அறிவுறுத்தல். அதிமுக மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சிக்குள் ஏற்பட்ட பாதிப்பை தலைவர்கள் உணர வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறது. இந்த பாதிப்புக்கான காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து தங்களை திருத்திக் கொண்டு கழகத்தின் ஒற்றுமை கருதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார் அண்ணாமலை. கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் ராஜினாமா கடிதம் அளித்தார். தமிழக பாஜகவில் தான் ஒதுக்கப்பட்டதாக கூறி அதற்கான பின்னணியை குறிப்பிட்டு நிதின் நபீனிடம் கடிதம் அளித்தார் அண்ணாமலை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் படுதோல்விக்கான காரணம் குறித்தும் விளக்கமளித்ததாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்த அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியது குறித்து நேரில் விளக்கம். அண்ணாமலை அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு திருப்பம். அண்ணாமலை புகாரை அடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா அழைப்பு. தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக அரசு செயல்படும் போது திமுகவுடனான உறவு தொடரும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள் அல்லது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது திமுகவோடு பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்களுடைய உறவு தொடரும் என்பதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தாவேக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்கவில்லை என பே. சண்முகம் விளக்கம். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி என்ற யோசனையை பிற தலைவர்கள் முன்வைத்திருக்கலாம் என்றும் கருத்து. திடீரென்று இந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே அந்த யோசனை என்பது மற்றவர்களும் மற்ற தலைவர்களும் இருந்து கூட அத்தகைய யோசனைகள் வந்திருக்கலாம்.
எடப்பாடி பழனிசாமியையும் விஜய் சந்தித்திருக்கலாம். பழனிசாமியை சந்தித்திருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் எழுந்திருக்காது என பே. சண்முகம் பேட்டி. அனைத்து தலைவர்களையுமே தமிழ்நாட்டில் அவர் சந்தித்தார். அன்புமணியை சந்தித்தார். அந்த அணி இந்த அணின்னு அவர் பார்க்கல. எல்லோருமே அவர் சந்தித்தார். எடப்பாடியையும் சந்தித்திருக்கலாம். எல்லா தலைவர்களும் சந்திக்கிறது போல ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையிலேயும் அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலேயும் அவர் எடப்பாடி அவர்களையும் சந்தித்திருந்தால் இதில் இந்த பிரச்சனைக்கே இடம் இருந்திருக்காது. எடப்பாடி கே. பழனிசாமியை முதல்வர் விஜய் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அதிமுக சார்பில் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் பேட்டி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்ப நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்கிற தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. நகையை பறித்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை கைது செய்தது காவல்துறை. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என்றும் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. ஆட்சி நடத்துவது எப்படி என 6 மாத கோர்ஸ் முடிக்கும் வரை மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொலை போன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபட்டு மக்களின் பாதுகாப்பை தாவேகவினர் சூறையாடி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பக்கம் பக்கமாக வசனம் பேசுவதை விடுத்து சொந்த கட்சியினரிடமிருந்து மக்களை காக்க வேண்டும் என முதல்வருக்கு வலியுறுத்தல். குற்றங்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். தமிழகத்திற்கான நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு. கர்நாடக அரசே தட்டி பறிக்க துணியாதே ஒருமைப்பாட்டை உடைக்காதே மேகதாட்டு அணை கட்ட ஒருபோதும் அனுமதியோ. தங்கள் சின்னத்தில் போட்டியிட்டிருக்கலாம் என்ற ஆதங்கத்துடனேயே துரை வைகோ பேசியுள்ளார். நன்றி கூட சொல்லாமல் தாவேகவுக்கு சென்ற காங்கிரசுடன் தங்களை ஒப்பிடக்கூடாது என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேட்டி. எங்களுடைய மனதிலே இப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களே கம்பேர் பண்றீங்க?